அதே பெண்ணாக ஏழை குடியில் பிறந்த பெண்ணை கற்பழித்து கொலை செய்ததும் இல்லாமல் நீதிமன்றத்தில் நான் கொலை செய்யவில்லை என்று பொய் வார்த்தை உரைப்பாய். நிச்சயமாக இந்த கொலையை நீதான் அந்த பெண்ணை நான் தான் கொலை செய்தேன். உனக்கு எப்படி தெரியும்? அமைச்சர் கொலை செய்ததை உன் கண்களால் பார்த்தாயா? என்னுடைய கண்களால் பார்க்கவில்லை. நீதிமன்றத்தில் அவன் செய்த தவறை மூடி மறைப்பதற்காக ஒரு வார்த்தை கூறினானே, அதை செவி கொடுத்து கேட்டாயா? என்ன மூடியது? பிளாஸ்டிக். பப்புனு கேளு. நான் தான் ஏமாந்தா எடுத்து கேளு. உட்காந்து பாக்குற வச்சல கூட்டாட்டம் உடம்பு சொல்லி சொல்லி எலும்பு தோல் மக்கள் தெரியல. என்ன வார்த்தை? பப்புனு கேளுன்றியா? அறியாத பசங்க எவ்வளவு கூத்து பார்க்க வருது. கூத்து பார்க்க வரமா அந்த தலைக்கு டை அடிச்சு வந்தா தான் பொங்குதிரி பாய்ந்தா. அவன் கூறினானே ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை அது? அதை செவிகொடுத்து கேட்டாயா? என்ன வார்த்தை அது? மேலே பூமாதேவியா கீழே ஆகாய வாணியா இப்படி மாற்றி மாற்றி பேசுகின்றான். நிச்சயமாக இந்த கொலையை இவன் தான் செய்திருக்க வேண்டும். பிடிக்காதடா பிடிக்காதடா. என்ன சொல்ற பாப்பாவா? என்ன சொல்ல போற? இங்க பாருடா. அது மட்டுமா? இவன் யாரு? இவன் இந்த பொறம்போக்கு பையன்டா. யாரு பொறம்போக்கு? லக்காடி பையன். அமைச்சர்னா அமைச்சரா? அவன் ஆள் அவன் மூஞ்ச அவன் முடிவு ஓட்டா பையன் அந்த கேடா. அண்டங்கா கைக்கு கொண்ட பெருசா உங்களுக்கு? கொண்ட பெருசா அப்படியே ஓங்கி விட்ட கண்ணை இடமாயிடும். நேரம் சரியில்லை உனக்கு. பிளாஸ்டிக்கை தடை செய்ய வேண்டும் என்று கவர்மெண்ட் சொல்லி இருக்கிறார்கள். ஆனா ஒவ்வொரு கவர்மெண்ட் பிளாஸ்டிக்கை பயன்படுத்துங்கள். நமக்கு சேஃப்டிக்கு போட்டுக் கொள்ள வேண்டும். வாழ வழி இல்லாமல் வடநாட்டிலிருந்து எங்களுடைய நாட்டுக்கு பிழைக்க வந்த ஒரு வேலைக்காரன் நாய். வேலைக்காரன் நாய் சொல்கிறேன். சிந்திய வெண்மணி சிப்பிக்குள் முத்தாச்சு. ஆமா அதாவது ஒரு எடுத்துக்காட்டு ஒரு எக்ஸாம்பிள். ஆமா நாய் நன்றி உள்ள பிரியாணி சொல்றேன். சாதா நாய் அது டாபர் நாய். இப்படி முன்னவன் அதாவது நான் என்ன அனுபவத்தையா? என்னத்தை பாத்தியா? என்ன அனுபவத்தை பார்த்தாயா? அவளுக்கு நான் பார்த்தேன். சோப்பு கலர் சட்னி ஓட்டாங்க பாரு. சோப்பு கலர் பூ போட்ட சட்னி பூ போட்டு சின்ன
விடாங்க. உன் அக்கா, உன் தங்கச்சி, உன் பெரியம்மா, உன் சித்தா, உன் சித்தி அவங்க போட்டிருப்பாங்க போய் அங்க பாரு. அவங்க போறதுக்கு இது மாதிரி காலை தூக்கி காட்டுவாங்க. ஒரு ஆம்பளைங்க நாங்க நின்னுங்கிறோம். யாரு ஒரு ஒன்றரை ஆம்பளை நின்னுங்கிறோம். என்னடா அது ஒன்றா? ஏய், ஒரு ஆம்பளை யாரு ஆம்பளை? டேய், நீ ரெண்டு பேரும் ஆம்பளையா? அவன் மூஞ்ச அவன் கண்ணி பாரு. ஏய், சீக்கிரம் போ. டேய், அதாவது நான் காலால் என்ன ஆணுக்குற பேசுறா? என்னடா பாத்தியா பாத்திருக்காங்க? அது பாக்குற விளையாடுங்க. ஆமா, உனக்கு பொண்ணு வேற எங்கேயும் போகாது. அவனுக்காக தான் போகணும். நாம காலத்துக்கு தாட சொல்ல பார்க்காத என்ன பண்ணுவாங்க? கண்ணுல ஆணி அடிக்க அவன் மூஞ்ச பரவாயில்ல. தண்ணிலேயே ஆணி அடிக்கிறாங்களாம். நம்ம எதுல அடிப்பனே நான் பார்க்கதான் பொம்பளை, எகத்துல ஆம்பளை இறங்குன நீ எங்க ஓடுவனே தெரியாது. அட போட 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 பிள்ளைங்க பையன். வெள்ளக்கா பீர்க்கங்கா கேள்விப்பட்டிருக்கிறேன், சுக்கங்கா கேள்விப்பட்டிருக்கிறேன், முட்டக்கா, உடலக்கா, வெள்ளக்காய். அது எந்த கடையில் டேய், அதாவது ஏதாவது நான் காலாளர் வேலையை கரத்தால் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வேலைக்காரன் நாய் ஆய்வேன். வேலைக்காரன் நாய். ஆமா, இவனுக்கு என்ன தகுதி தராதரம் இருக்கின்றது? தகுதி இல்லையா? நீதிமன்றத்தில் நான் பேசுறேன். தரமலையா? ஆமாண்டா. தராதரம் எனக்கு இல்லையா? பாயமுறை டால்டா. என்னடா பாமாயில் வந்து என்ன சொல்ல? பாமா என்ன பணம் கொட்டை என்ன தானே? பணம் கொட்டை என்ன தான்? பணங்கொட்டை. நீ சாதா பணங்கொட்டை, அவன் தப்பி போட்ட பணங்கொட்டை. என்ன வந்து மூஞ்ச பாருடா இவோ. போய் பாரு உன் மூஞ்ச காணாது. இவன் மூஞ்ச எப்படி இருக்காங்க? நல்லா பெருசா மூஞ்ச மாதிரி இருக்கா? என்ன வந்து? ஏய், ஏய், மூடுற. நான் தான் மச்சான், நான் ஜாக்கிரதை. மூடு பாய், மூடு. மூடு பாய். மூடுற பாய். பாக்கிறேன்னு உன்னை. என்ன பாரு பாரு. பாருடா. டேய், அது மட்டுமா? நாட்டு இளவரசர் இவனுடைய தந்தை எதற்காக இவனுக்கு அமைச்சர் பதவி போட்டுக் கொடுத்தார்? நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அமைச்சர் பதவி போட்டுக் கொடுத்தார். அதாவது நாட்டு மக்களுக்கு எவ்வித ஒரு குறைகள் வந்தாலும் அந்த குறையை தீர்த்து வைப்பது யாருடைய கடமை? அமைச்சருடைய கடமை என்னவா? நான் அறியாத இந்த பொருளுக்கு இந்த வாங்கி தந்த பையன் பார்க்கும் பெண்களை கற்பழிப்பதும் கொலை செய்வதும் குல தொழிலாக வைத்துக் கொண்டிருக்கின்றார். டேய், 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்குறோம், அது எங்க வைக்கிறோம்? நெத்தியிலே திலகமாக வைக்கின்றோம். 500 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்குறோம், அந்த செருப்பு எங்க விடுறோம்? வாயற்படிக்கு வெளியே விடுகிறோம். அப்படி செருப்புக்கு சமமான அம்மா கறி போடணும், கறிக்கிறோம்மா மஞ்சள். ஏய், நான் செருப்புக்கு சமா. அவள் கரையாட்டம் பண்ணுறதுமா ரத்தப்படி யாரை பற்றி செருப்புக்கு சமையல் சொல்கிறாய்? தன்னன் தனிமையில் இருக்கிற ஜாக்கிரதை. நான் நினைத்தால் இதே இடத்தில் ஒன்னை இப்பொழுது என்ன ஒண்ணு செய்ய முடியும்? என்னை கேட்பது யாருமே கிடையாது. ஜாக்கிரதை. ஏய், நீ வளர்ற. ஏய், போடா. ஜாக்கிரதை. போடா. ரெடி. போடா குரு. போடா. ஏய், இவன் யார் இவன்? இவன் எப்பேர் பட்டவன்? இவனோ ஒரு எத்து இலைய இதே வார்த்தை என்ன கேட்டிருந்தா 10 ரூபாய்க்கு வெள்ளம் வாங்கி கரைச்சு கொடுத்துட்டு செத்து போயிருப்பான். பைத்தியா? ஆமா, உன்னை அந்த வார்த்தை கேட்டு என்ன பண்ணிருப்பேன்? 10 ரூபாய்க்கு வெள்ளம் வாங்கி கரைச்சு கொடுத்துட்டு செத்து போயிருப்பேன். 10 ரூபாய்க்கு வெள்ளம் வாங்கி சாப்பிட்டா செத்துருவாங்க. ஏன்னா எனக்கு சுகர் அதிகமா இருக்குது. அதால அது மூஞ்ச பாரு. அவன் யாரு? அவன் மிஸ்டர் எச்சேலை. அந்த நாய்க்கு ஏன் மரியாதை கொடுக்குறேன்? அது வெறும் எச்சேலை தான். செத்துலாண்ட பாடு நம்ம. ஆனா உன்னுடைய பெருமையை இந்த நாட்டு மக்களுக்கு நான் எடுத்து சொல்ல போறேன். நாட்டு மக்கள் கேட்கறாங்களோ இல்லையோ, அந்த எச்சேலை அந்த நாய்க்கு அதெல்லாம் கண்டிப்பா கேட்கும். அதாவது வாழையடி வாழையாக எங்களுடைய அரசாங்கத்துல
நீ வேலை செஞ்சுக்கிட்டு வர உண்மை. ஆமாண்டா. கட்டுக்கடா, எத்தனை அம்மால மாமா வாழையடி வாழையாக இந்த அரசாங்கத்துல வேலை செய்யறேன். ஆமா. உண்மைதாம்மா. ஆமாண்டா. உன் வாயா வண்ட எங்க தாத்தா வேலை செய்தார். உங்க அம்மா வண்ட எங்க அப்பா வேலை செய்தார். உன்னாண்ட இப்ப நான் வேலை செஞ்சுக்கிறேன். உன் பொண்ணாண்ட என் பையன் வேலை செய்வான். உன் பேத்தியாண்ட என் பேர வேலை செய்வான். உன் கொள்ளு பேத்தியாண்ட என் கொள்ளு பேர மேமாத்த கண்ணுக்கு ஆமா, எந்த வேலையை நீங்க விளக்கமா சொல்றேன்? அரசாங்க வேலை. வாழையடி வாழையாக தலைமுறை தலைமுறையாக அரசாங்கத்தில் வேலை செஞ்சு வருகிறோம். பரவாயில்ல. சரி, அவன் யாரு? அவன் மிஸ்டர் எச்சேலை. அந்த நாய் வெறும் எச்சல தான். ஆனா நீ நான் ஆனா நீ நான் டேய் ஆனா நீ நான் ஆனா நீ நான் ஒரு நாய் நக்கணையல. வடமல்ல ஓடி போறான். எச்சேலை கேக்குறா. நாய் நாய் என்ன கொழுப்பா உனக்கு? யாரை பார்த்து எச்சையில நான் சொல்றேன்? டேய், இப்படி வந்து கூறுகின்றேன். என்ன கூற போகிறாய்? அதை செவி கொடுத்து கேட்க வேண்டும். தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும். என்னமா தர்மத்தின் வாழ்வு தானே சூதுகவுமா கவும் கவும் செவிட்டு பையன் என் கூட வச்சேன். டேய், தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும். மீண்டும் தர்மமே வெல்லும். இன்று தப்பித்து விடலாம். என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக என்னிடத்தில் அகப்படுவாய். உங்கள் இருவருக்கும் தப்பித்தது. தர்மத்தின் வாழ்வதனை சூதகவுமா வகையாளி குடும்பத்தை உறவாடி கிடக்க ஒரு வேண்டும். கொல்லத்தை எடுத்தா, ஒரு விளக்கு அணைத்தா, ஒருத்த வச்சு தாலி அறுத்தா, நம்ம ஜாலி. தாலி அறுத்த பாடு விட மாட்டேன். இளவரசிய படிக்க நேரம் படி